வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆந்திர மாநிலத்தில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜெகன்மோகன் ரெட்டி தான் முதல்வராக இருந்தார். அவருடைய ஆட்சியை வீழ்த்தவே முடியாது. அவர் அந்தளவுக்கு ஒரு நல்ல பெயரோடு இருக்கார். மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்துருக்காரு. கல்வியில், மருத்துவத்தில் ஆந்திராவை முன்னெடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரியான பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆட்சியை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்துகிட்டே இருந்தது. அதே போல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தெலுங்கு தேசம், காங்கிரஸ் ப்ளஸ் ஜன்சேனா, இவங்க எல்லாருமே ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க. அதே சமயம் இவங்க எல்லாருமே பெரிய அளவில் வலிமையும் கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வலிமை இல்லை, இவங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த நிலைமை எல்லாம் மாறி இன்றைக்கி ஜெகன்மோகன் ரெட்டியோடைய கட்சி பார்த்திங்கன்னா வெறும் 16 இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. தெலுங்கு தேசம், பாரதிய ஜனதா மற்றும் ஜன்சேனா இவங்கெல்லாம் கூட்டணி வச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 155 இடங்களில் ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இந்த மாற்றத்துக்கும் தமிழகத்தில் இருக்கிற திமுக அரசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை பிடிச்சதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கதை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அப்பா ஒய் ராஜசேகர ரெட்டி அவர் எப்படி மிக வலிமையாக இருந்த சந்திரபாபு நாயுடுவை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் பார்த்திங்கன்னா அதே ஒரு ரூட் தான். ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ணார் அப்படின்னா அவர் ஆந்திரா முழுவதும் நடைப்பயணம் போனார். அவருடைய அந்த பயோபிக்கை கூட பார்த்தீங்க அப்படின்னா மம்முட்டி நடித்து நம்மளுக்கு வெளியில் வந்திருக்கு. பல பேர் நீங்கள் அதில் பார்த்துருக்கலாம். சந்திரபாபு நாயுடு ஒரு மிகச்சிறந்த முதல்வர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் தான் பார்த்திங்கன்னா டெக்னாலஜியை அடுத்த கட்டத்தை கொண்டு போனவர். ஹைதராபாத் இன்றைக்கி இந்தியாவுடைய முன்னணி ஐடி ஹப்பாக இருக்குது அப்படின்னா அதற்கு சந்திரபாபு நாயுடு தான் காரணம். ஆனால் அதே சமயம் சந்திரபாபு நாயுடு கோட்டை விட்ட இடம் எங்கே அப்படின்னா விவசாயம் மற்றும் விவசாயிகள் அவங்களையெல்லாம் சரியாக கண்டுக்கலை. ஸோ அந்த இடத்துல அவர் கோட்டை விட்டதுனால கரெக்டாக ராஜசேகர ரெட்டி என்ன பண்ணார் அப்படின்னா ஆந்திரா முழுவதும் நடைப்பயணம் போயிட்டு விவசாயிகள், தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள் அத்தனை பேரையும் நேரில் சந்தித்து அவர் ஆதரவு கேட்டார். அடுத்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அமோகமான வெற்றி அடைந்தார். அவர் வெற்றி பெற்று முதல்வரானதுக்கப்புறமா துரதிருஷ்டவசமாக பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் இறந்து போகிறார். அதற்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு காங்கிரஸ் கட்சி வாய்ப்பை மறுக்கிறாங்க. அவருக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. அதன் காரணமாக ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய அப்பாவை போலவே இவரும் ஒரு நடைபயணம் போகிறார். இதுக்கு நடுவில் இவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள், ஊழல் வழக்குகள், அப்பா முதல்வராக இருந்தபோது ஏகப்பட்ட சொத்து சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இருக்குது. ப்ளஸ் இவரை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க. இது எல்லாத்தையும் மீறி இவர் நடைபயணம் போனார். இவருக்காக இவருடைய சகோதரி, இவருடைய தாயார் எல்லாருமே நடைபயணம் போனாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவர் கொடுத்த எல்லா வாக்குறுதியுமே நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், இந்த விஷயங்களெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆட்சி ஒரு ரோல் மாடல். அந்தளவுக்கு அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கல்வி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளோட ஜெகன்மோகன் பேசுகிற சில காணொளிகள் நீங்கள் யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் அதை தேடி எடுத்து பார்க்கலாம். அவ்வளவு சூப்பராக அந்த மாணவிகள் இங்கிலீஷ் பேசுவாங்க. அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்திங்கன்னா மக்களுக்கு கிடைச்சது. ஆனால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை மட்டும் ஜெகன் கொண்டு போயிருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த தோல்வி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஜெகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா பேரில் ஒரு சிலை. ஆனால் ஜெகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா ஊர்லேயும் தன்னுடைய அப்பா பேருக்கு சிலை, எல்லா ஊர்லேயும் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை தன்னுடைய அப்பா பேரில் மாற்றுறாரு. நூலகங்கள், மற்ற அரசு கட்டடங்கள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க அப்பா பேரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்துகிட்டே இருக்கார். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்திக்கு உள்ளாக்குது. அதுபோக சமூக வலைதளங்களில் அல்லது பத்திரிகையில் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு எதிராக கருத்து பதிவிடுபவர்கள் அத்தனை பேரையும் கைது பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணுறார். நிறைய இலவச திட்டங்களை செயல்படுத்துறதுனால விலைவாசி உயர்வு தவிர்க்க முடியாததாக மாறிப்போச்சு. பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, பேருந்து கட்டணம் உயர்வு அப்படின்னு அடித்தட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. ஆந்திராவுடைய பொருளாதார நிலைமையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி போதைப்பொருள் நடமாட்டம்
கஞ்சா மற்றும் மற்ற விதமான போதைப் பொருட்கள் வந்து ஆந்திராவெங்கும் தங்கு தடையின்றி கிடைக்கிற ஒரு நிலைமை இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்துக்கும் சிகரம் வைக்கிற மாதிரி ஜெகன் செஞ்ச இன்னொரு விஷயம் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சது. அது வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்பதி அலையை ஏற்படுத்திடுச்சு. அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஜெகன் செய்த ஒரு மாபெரும் தவறு சந்திரபாபு நாயுடு மேலே கை வச்சது தான். அதை மட்டும் அவர் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து ஜெகன் தான் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருந்தபோது திறன் மேம்பாட்டு பயிற்சியில் சம்திங் ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதற்காக சந்திரபாபு நாயுடுவை கைது பண்ணி சிறையில் அடைச்சார். அவர் வந்து ஜாமீன்லேயே வெளிவர முடியாத அளவுக்கு வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சீனே மாறுது. சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்பதி கிரியேட் ஆகுது. ப்ளஸ் பவன் கல்யாண் ஜன்சேனா அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியோடைய வந்து கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு வர்றாரு. அவரே வந்து முயற்சி பண்ணி அந்த கூட்டணிக்குள்ளே பாஜக கட்சியையும் உள்ளே கொண்டு வர்றாரு. ஸோ அப்போது ஜெகனை எதிர்க்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜெகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கணும், அது வந்து சிதறி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பவன் கல்யாண் இந்த முயற்சி எடுத்தார். இதற்கு நடுவில் ஜெகனுடைய சகோதரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கட்சியில் நமக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்து அவங்க ஒரு நடைப்பயணம் போனாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியை வந்து ரிவைவ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட அங்கே இருந்தது. இது எல்லாம் போக ஜெகனுக்காக பிரசாந்த் கிஷோரோட டீம் தான் வந்து வேலை பார்த்தாங்க. அதாவது பிரசாந்த் கிஷோர் இப்போ அந்த டீமில் இல்லை, அவருடைய நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெகனுக்காக வந்து தேர்தல் வேலை பார்த்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பலமான ஒரு போட்டியை கொடுப்பார் ஜெகன். சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, ஜெகன் தான் வந்து மீண்டும் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்து கணிப்புகள் சொன்னாலுமே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்னு வரும்போது எல்லாமே வந்து சந்திரபாபு நாயுடு தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு எல்லாருமே உறுதியாக சொல்லிட்டாங்க. அதுவே தான் வந்து அங்கே நடந்தது. பலமான எண்ணிக்கையோடு ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத அளவுக்கு வந்து மக்கள் வந்து தண்டிச்சாங்க. கிட்டத்தட்ட வெறும் 16 சீட்டு மட்டும்தான் அவர் ஜெயித்தார். இப்போ அங்கே தெலுங்கு தேசம் ஜன்சேனா பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது. சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருக்கார். கண்டிப்பாக ஜெகனை சும்மா விட மாட்டார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஓகே, இதெல்லாம் வந்து ஆந்திராவில் நடந்த விஷயங்கள். இதற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஜெகன் அங்கே என்னவெல்லாம் பண்ணாரோ அதே தான் வந்து தமிழகத்தில் திமுக அரசு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நிறைவேற்றவே முடியாத இலவச வாக்குறுதிகளை கொடுத்து தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஜெகன் அங்கே வந்து வாக்குறுதிகளையாக நிறைவேற்றினார். ஆனால் திமுக அரசு என்ன பண்ணுறாங்க, அவங்க தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியவே வந்து நிறைவேற்றாமல் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோன்னு பொய் சொல்லி இங்கே சுற்றிட்டுருக்காங்க. அதற்கு வந்து நம்மளால் எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். இந்த மகளிர் உதவித்தொகை, மகளிருக்கு இலவச பேருந்து, இது மட்டும்தான் வந்து திமுகவுடைய 3 ஆண்டு ஆட்சியில் சொல்லிக்கொள்ளும்படியான திட்டங்கள். இதுவும் வந்து திமுகவுக்கு பெண்களுடைய வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் வாக்கு அரசியலுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தவிர மற்றபடி எந்த விதத்துலையும் வந்து பெண்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த திட்டமும் வந்து கடுமையாக விமர்சிக்கப்படுது. மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்துக்காக வருஷத்துக்கு வந்து 12,000-13,000 கோடி ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே வந்து தமிழகத்துடைய பொருளாதார நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபாயை எடுத்து வெறும் வாக்கரசியலுக்காக செலவு பண்ணுறாங்க திமுக அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த திட்டம் வந்து இவங்களுக்கு பயனளிக்குதா அப்படிங்கிற கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக பயனளிக்குது. பெண்கள் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. 1000 ரூபா மாதம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காகவே திமுகவுக்கு ஓட்டு போடுற நிறைய பெண்கள் இன்றைக்கி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா போக்குவரத்து துறை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. புதிய பேருந்துகள் பெருசாக வாங்க முடியல அவங்களால. ஏற்கனவே இருக்கிற பழைய பேருந்துகள் எல்லாமே வந்து காலாவதியாகி போன பேருந்துகள் தான் இன்றைக்கி ரோட்டில் ஓடிட்டுருக்கு. அதன் மூலமாக எக்கச்சக்க பிரச்சனைகள் வருது. அதன் மூலமாக விபத்துகள் நடக்குது. ஆனால் இது எதையுமே வந்து கண்டுகொள்ளாமல் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு செயல்பட்டுருக்கு. சரி, இதெல்லாம் செயல்படுத்துறதுனால என்ன ஆச்சு? ஆந்திராவில் ஆன மாதிரியே இங்கேயும் விலைவாசி உயர்வு பெண்ணை முட்டுகிறது. பால் விலை உயர்த்தியாச்சு, மின்சார கட்டணம் உயர்த்தியாச்சு, பத்திரப்பதிவு துறையில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டணங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சொத்து வரி உயர்த்தியாச்சு. இந்த பேருந்து கட்டணமும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 விதமான கட்டணங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சாதாரண பேருந்து, எக்ஸ்பிரஸ் பேருந்து, இடைநில்லா பேருந்து, எல்எஸ்எஸ்ஸு,
டீலக்ஸ் பேருந்து, இந்த மாதிரியெல்லாம் வந்து பேர் வச்சுட்டு ஏகப்பட்ட கட்டண கொள்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதனால் வந்து பேருந்து கட்டணத்தை நேரடியாக உயர்த்த வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு ஏற்படலை. பட் என்றைக்காக இருந்தாலும் அதை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா போக்குவரத்து துறை 1.5 லட்சம் கோடி ரூபா கடனில் இருக்குது. போக்குவரத்து துறைக்கு சொந்தமான அத்தனை இடங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடமானம் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுபோக தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு, கஞ்சா, போதை, மதுபான விற்பனை, இது எல்லாமே மக்களுடைய அதிருப்தியில் தான் இருக்காங்க. அங்கே ஆந்திராலையும் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் ஆகட்டும் இல்லை உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சார். இங்கேயும் வந்து திமுக அதைத்தான் பண்ணுறாங்க. இடைத்தேர்தல் ஆகட்டும் உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் ஸ்வீப்பிங் விக்டரி தான் வந்து திமுகவுக்கு கிடைக்கிது. ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது மக்களுடைய இந்த அதிருப்தி ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை காலி பண்ண மாதிரி திமுக ஆட்சியை காலி பண்ணுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை. ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்ச மாதிரியே வந்து திமுகவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு செய்து குண்டாஸ் போட்டு கஞ்சா வழக்கு போட்டு அவங்க எல்லாரையும் எப்படியாவது சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் திமுகவோட ஒரே நோக்கமாக இருக்குது. ஆனால் அதுவே திமுக பாஜகவை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க, பாஜக தலைவர்களை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு 10% கூட திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் வர்றதில்லை. ஆனாலும் திமுக கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்படி இவங்க எடுத்துகிட்டு தான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதையும் இந்த மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய அந்த ஆணவ போக்குனால எப்படி அவர் மண்ணை கவினாரோ அதே மாதிரி தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பட் அது அப்படி நடக்குமா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.